சுட சுட ஈஸியாக டேஸ்டியாக ஒரு சாம்பார் சாதம். இது செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரெஷ் மசாலா ரெடி பண்ணணும். 2 கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, வெந்தயம், சோம்பு, ஜீரகம், வெள்ளை உளுந்து. இதை வந்து எல்லாமே 2 ஸ்பூன், வெந்தயம் மட்டும் 1/4 டீஸ்பூன் போதும். அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் பெப்பர். நான் பெப்பர் இல்லை, அதனால பொடி சேர்த்துக்கிறேன். 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 4லேருந்து 5 வரமிளகா, அப்புறமா கொஞ்சமாக தேங்காய். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட சாம்பார் பவுடர். இப்போ புளி தண்ணியும் ஊற வச்சுக்கலாம். அரிசி நான் இன்றைக்கி 1 கப் அரிசிக்கு 3/4 கப் பருப்பு எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு தேவையான காய்கறிகள் நீங்கள் என்னென்ன காய்கறி சேர்க்க விரும்புகிறீங்களோ அந்த காய்கறியெல்லாம் சேர்த்துக்கோங்க. கார்லிக் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து 1 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி சேர்த்து ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு இறக்குனா போதும். நம்மளோட சாம்பார் சாதம் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா அதில் புளி தண்ணி காய்ச்சி ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த ஃப்ரெஷ் மசாலாவும் 1லேருந்து 2 ஸ்பூன் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு தாளித்து இறக்கிட்டா நம்மளோட சாம்பார் சாதம் ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.